சரி, நீ ஒண்ணு கவனிச்சியா? அந்த முருகன் டைரக்டா வந்து அப்ளிகேஷனே எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டான். அது அமெரிக்காக்காரன், முருகன் இல்ல. அனுப்பினவன் அமெரிக்காக்காரன். ஆனா அனுப்ப வச்சது ஆறு என்னோட செந்தூரா இல்லையா? அந்த முருகன் தாலே ஒரு குழந்தை வடிவில் வந்திருக்கான். அந்த முருகன் தாலே குழந்தைக்கு மர்ம காய்ச்சலை வரவழைச்சிருக்கான். அந்த முருகன் தாலே இப்ப அமெரிக்காவுக்கு வழிய காட்டியிருக்கான். ஐயா, அப்படி ஒரு விஷயம் இருக்கோ? ஆமாலே, இந்த தடவை நான் வச்ச குறி தப்பவே தப்பாது. பரணி அமெரிக்காவுக்கு போவா. அந்த கேப்ல நான் இந்த வெறும் பயலையும் பரணியையும் பிரிச்சு இந்த குடும்பத்தையே சுக்கு நூறா நொறுக்கி காட்டுவல்ல. ஐயா, உள்ள உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாவோ. வாங்கய்யா போலாம். இல்லே, எப்பவுமே லேட் என்ட்ரி தானே கெத்து. வா போலாம் வா. மாமா, எல்லாமே ஃப்ரீ மாமா. நாமளா அதை படிக்கிறதா இருந்தா 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதை தவிர தங்குற இடம், சாப்பாடுன்னு செலவழிச்சா எப்படியும் இன்னும் பல லட்சம் செலவாகும். இப்போ எல்லா செலவையும் அவங்களே ஏத்துக்கிட்டு படிக்கவும் வைக்கிறாங்க மாமா. சூப்பர்ப்பா, எவ்வளவு பெரிய விஷயம். பரணி அதிர்ஷ்டக்காரி தானே. அதுவும் இவங்க சொல்ற யூனிவர்சிட்டி அமெரிக்காலே ரொம்ப வசதி. உலகத்திலேயே நம்பர் 1 யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. பார்த்தா? ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மெடிக்கல் ஃபீல்டுல ஆக்ஸ்போர்ட்டை விட இந்த ஹார்வர்டு தான் ரொம்ப பாப்புலர். அப்பா, இது எப்படிப்பா உங்களுக்கு வந்துச்சு? அது அது என்ன மயிலு? மயிலு. அந்த மயில் மூலமா அனுப்பியிருக்கேன்னு அந்த மனுஷன் எனக்கு மொபைல்ல தகவல் சொன்னாரு. ஓ, நான் தான் நம்ம சுந்தரமய கம்ப்யூட்டர் கடை வச்சிருக்கான்ல, அவன்கிட்ட போய் இந்த விவரங்கள்லாம் சொல்லி அவன்கிட்ட இந்த பிரிண்ட் அவுட் போட்டு வாங்கிட்டு வந்தேன். என்னால நம்பவே முடியலப்பா. இந்த யூனிவர்சிட்டியில மெடிசன் படிக்கிறதெல்லாம் உலகத்துல யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. நிஜமாவே நான் அமெரிக்கா போறேனா? ஏடா பரணி, உன்னோட அருமை பெருமை உனக்கே தெரியல. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ இருக்க வேண்டிய இடமே வேற. நீ பேசாம துணிமணி எல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புற வழிய பாரு. இந்தாரு, நீ மட்டும் இப்ப மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அமெரிக்காக்காரன் ஆர்மியை அனுப்பி உன்னைய தூக்கிட்டு போனாலும் போயிருவான். பாப்பா ஆசைப்படலாம், ஆனா பாப்பா வீட்டுக்காரரு பிரசிடென்ட் என்ன சொல்லுவாரோ யாரு கண்டா? ஹலோ, என் வீட்டுக்காரர் சண்முகம் உங்க முதலாளி கிடையாது. நான் அப்ராட் போனா சந்தோஷப்படுற முதல் ஆளு அவன் தான். அப்படி சொல்லு. நாங்க சாதிக்கணும்னு அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியுமா? எங்களையே முன்னேத்தி விட்டவரு பரணியை சாதிக்க வைக்கவா மாட்டாரு? படிப்புன்னு வந்துட்டா எங்க அண்ணன் எதையும் பார்க்காது. படி படின்னு தான் எங்க எல்லாரையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். பரணிய மட்டும் படிக்க வைக்காத என்ன? மைனி, நீங்க அமெரிக்கா போனா நான் ஸ்கூல்ல இருக்கப்ப வீடியோ கால் பண்ணுங்க மைனி. எங்க மைனி அமெரிக்கால இருந்து தான் பேசுறாவன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பந்தா பண்ணிப்பேன். இந்தா ஆரம்பிச்சிட்டல்ல இவ ஒருத்தி. ஏடி, அவ அமெரிக்காக்கு படிக்க போறாளா இல்ல போன்ல உனக்கு படம் முடிச்சு காட்ட போறாளா? ஆளப்பா. ஏன் மாமா, அங்க தங்கறதுக்கெல்லாம் வசதி இருக்குமா? இருக்கும் வீரா, அங்க ஹாஸ்டல்ல இருக்கும். அதே நேரம் வெளியில வேலை பார்த்துக்கிட்டே படிக்கணும்னா வெளியில வீடு மாதிரி எடுத்து தங்கி படிக்கலாம். வாடகையில ஒரு பங்க யூனிவர்சிட்டியே கொடுத்துரும். ஏமாவ என்னத்துக்களை வேலை பார்க்கணும்? இவ பாட்டுக்கு ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு படிப்பை மட்டும் பார்த்தா பத்தாதா? ஏட்டி பரணி, அங்க ரொட்டியும் பண்ணுமாத்தா திம்பாவ. நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு நீ என்ன செய்வ? 2 வருஷம் தானே, நான் வேணா உன் கூட வந்துட்டுமா? சமைச்சு போட்டுருவேன். அப்படியே அமெரிக்காவை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. பாத்தியாவல? உடனே நீயும் கூட கிளம்ப பிளான் பண்ணாத. அதுக்கெல்லாம் வீசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எட்டி பரணி, நீ கிளம்புதப்ப குளிருக்கு தக்குன்னு நல்ல கோட்டு கீட்டுன்னு வாங்கி வச்சுக்க. அங்க குளிரு பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் மைனி,
நீங்க அமெரிக்கா போயிட்டா இங்க யாரு எனக்கு கணக்கு சொல்லி கொடுப்பா? ஏட்டி பாண்டி மாமா இல்ல, அவர் சொல்லி கொடுத்தாதான் உனக்கு நல்லா புரியுதுன்னு நீ தானே சொன்ன. பரணி அமெரிக்காவுக்கு போனா நம்ம எல்லாரையும் விட அண்ணன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணும். அது எப்படி சமாதானப்படுத்த போறோம்னு தான் தெரியல. இந்த ஆறு பரணி கிளம்புறதா இருந்தா நீ மட்டும் கிளம்பு. எங்க அண்ணனை உன் முந்தானையில முடிஞ்சுட்டு போயிடாத என்ன. முதல்ல சீட்டு கிடைக்கட்டும்டி. சண்முகம் என்ன கூட விட்டு இருப்பான், உங்க 4 பேரையும் விட்டு இருப்பானா? கைய கட்டி இழுத்துட்டு போனாலும் அவன் ஏன் கூட வரவே மாட்டான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏட்டி ரத்னா, முதல்ல சமூகத்துக்கு போன போடு. அவனுக்கு தான் முதல்ல இந்த விஷயத்தை சொல்லணும். இதப்பா நான் வேணா நேர்ல போய் சொல்லி கூட்டிட்டு வரவா? அது என்னவோ பண்ணிக்கங்க. இந்தாளா பரணி, இது உனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. விட்டுடாத. படிச்சு மேலும் மேற்படிப்பு படிச்சு நீ ஒரு பெரிய டாக்டர் ஆயிட்டு நீ ஊர் பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு கிடைக்கிற மரியாதையே வேற. அதெல்லாம் சம்முவம் பாத்துக்குவான்ப்பா, நீங்க கவலைப்படாத. அவன் சம்மதிக்கணும், அதான் முக்கியம். சரி, நான் இந்த அப்ளிகேஷனை தார வந்து தந்தாச்சு. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? பரவாயில்ல, எனக்கு டீ காப்பி எல்லாம் வேண்டாம். சரியா, கிளம்பலாம். சரிங்க. நம்ம போற வழியில இந்த சண்முகத்தை சொல்லிட்டு போறது நல்லது. என்ன? ஆமாய்யா. சரி, சொல்லுவோம். ஏன்னா எப்படியும் பரணி அவன்கிட்ட சொல்லிடுவா. இல்ல, அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட நான் சொல்றதுதான் அவன் கொஞ்சம் மரியாதையா இருக்குன்னு நினைப்பான். ஏட்டி அமெரிக்கா டாக்டர், நீயும் இந்த காஞ்ச ரொட்டிலாம் திங்க கத்துக்க. அதெல்லாம் ஏற்கனவே எனக்கு பழக்கம் இருக்கு. சண்முகம் வந்து சரின்னு சொல்லிட்டா அடுத்து நான் கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு அதுதான்லே வேணும். சரியா ஐயா, போலாமா? போலையா. எத்த பரணி, உங்க ஒப்பனுக்கு நக்கலை பாத்தியா? காப்பி தண்ணி வேணுமா நம்ம கேட்கலையா? நையாண்டி பண்ணிட்டு போறான். ஐயோ அப்பா, மாமா பேச்சு நமக்கு என்ன புதுசா? ஏய் பரணி, அண்ணன் வர்றதுக்குள்ள நாம இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி வச்சிருவோம். என்ன சொல்லுத? முதல்ல சண்முகம் வீட்டுக்கு வரட்டும்டி. அதெல்லாம் முடியாது வீரா. அக்கா, நம்ம ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ணன் வந்ததும் பரணி கையெழுத்து மட்டும் போடட்டும். சரிக்கா. கொடு. ஏட்டி நிரப்பிட்டியா என்ன? இது முடிஞ்சிருச்சுப்பா. சூப்பர்க்கா, எல்லாம் பக்காவா ஃபில் பண்ணிட்ட. பரணியோட எல்லா டீடைல்ஸையும் இதுல கரெக்டா எழுதியிருக்க. பரணி, நீ கையெழுத்து போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அக்கா கூட இந்தா. மைனி, இந்த சர்டிபிகேட்ல அவுட்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு போட்டிருக்கு. இல்ல, இது பரணி அவங்க பேட்ச்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி பாஸ் ஆனப்ப கொடுத்த சர்டிபிகேட். கோல்டு மெடலிஸ்ட்ல. பரணி, கையெழுத்து போட்டு வச்சா என்னமா? அதான் சொல்றேன்ல, என் வீட்டுக்காரர் வராம நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏட்டி பரணி, இப்ப நீ கையெழுத்து போட்டதுமே இந்த அப்ளிகேஷன் என்ன அங்க போயிட போகுதா? இப்போதைக்கு நீ கையெழுத்து போட்டு வச்சிரு. அண்ணன் வந்த பிறகு அதுகிட்ட காட்டிட்டு அப்புறம் அனுப்பிடுவோம். ஏத்தா பரணி, உன் புருஷன் அப்படியே நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவானா? அவன் வர ராத்திரி ஆகும் தா. அவன் கால் ஒரு இடத்துல நிக்குமா? எங்க லைட் எரியல, எங்க தண்ணி வரல, எங்க கரண்ட் இல்லைன்னு சுத்திக்கிட்டே இருப்பான். நல்ல நேரம் தா. பாரு, எசகி சொல்ற மாதிரி நல்ல நேரத்திலே கையெழுத்து போட்டு வச்சாதான் என்ன? மாமா, அப்ளிகேஷனை ரத்னா ஃபில்அப் பண்ணட்டும்னு சொன்னீங்க. நானும் சரின்னு சொன்னேன். ஆனா கையெழுத்து அதுக்கு சண்முகம் வந்துதான் ஆகணும் மாமா. அவன்கிட்ட சொல்லாம பேனா எடுத்து ஒரு புள்ளி கூட வைக்க மாட்டேன். ஏன் சிஸ்டர், மச்சான் வந்து உங்களை யூஎஸ் போக வேணாம்னு சொல்லிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும்? எதுவா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கும். அதெல்லாம் அண்ணன் ஒன்னும் அப்படி சொல்லாது. ஏன்பா, அவரை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்ல மாட்டியா? மாப்பிள்ள,
கொஞ்ச நேரம் பேசாம சும்மா இருக்கீங்களா? எங்க அண்ணன் சின்ன மனசுக்காரன் இல்ல. அவர் தங்கச்சிங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. தங்கச்சிங்க எதிர்காலத்துக்கு அம்பட்டு கஷ்டப்பட்டவரு. சொந்த ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டாரா? பரணி, நிச்சயம் அண்ணன் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணும். நீ அமெரிக்காவில படிச்சுட்டு வந்தா அண்ணனுக்கு தானே பெருமை. நம்பிக்கையோட கையெழுத்து போடுட்டி. உனக்கு அவார்டு கிடைச்ச மேடையில வச்சு அண்ணன் என்ன சொல்லுச்சுன்னு மறந்துட்டியா? உன்னைய மிஸ்ஸஸ் சண்முகம்னு சொல்றதை விட அண்ணனை மிஸ்டர் பரணின்னு சொல்றதுதான் பெருமைன்னு சொன்னுச்சு. சொன்னுச்சா இல்லையா? அதுவா உன்னை அமெரிக்கா போக வேணான்னு சொல்ல போது. மைனி, நான் பெட்டு கட்டுதேன். அண்ணே வந்து நீ அமெரிக்கா போவாதன்னு சொல்லவே சொல்லாது. 20 ரூபா பெட்டு வச்சுக்கலாமா? ஏய், எந்தெந்த விஷயத்துல விளையாடணும்னு ஒரு விவசாயே இல்லையா? வாய் முடிக்கிட்டு பேசாம இருட்டு. சரி, எல்லாரும் பேசிட்டீங்களா? சண்முகம் போன்னு சொல்றான், இல்ல போகாதன்னு சொல்றான். அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா இது என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான முடிவு. சொல்லப்போனா என் வாழ்க்கையவே திசை மாத்த போற ஒரு முடிவு. இந்த முடிவை நான் சண்முகத்தை பக்கத்துல வச்சுக்காம எடுக்க முடியுமா சொல்லுங்க? ஏத்தா, இப்ப முடிவு எடுக்கிறதா முக்கியம்? ஒரு கையெழுத்து தானே, பேச போட்டு வைத்தா. மாமா, கையெழுத்தே முடிவெடுக்கிறது தான் மாமா. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் எதுக்காக இப்படி அவசரப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்களும் வெயிட் பண்ணணும்னா பண்ணுங்க, இல்லன்னா போங்க. என்னோட ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்லாம நான் அந்த பேனாவை தொட மாட்டேன். போதுமா? சரிதான். ஏடி வீரா, இதுக்கு மேல பேசணும்னு வையே, பரணி நம்ம கண்ணு மொழிய புடுங்கினாலும் புடுங்கிடுவா. ஏத்தா பரணி, ஒன்னும் பிரச்சனை இல்லத்தா. உன் வீட்டுக்காரர் வரட்டும், வந்த உடனே நீ கையெழுத்த போடு. அது வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம். போதுமா? அப்போ அவதான் என்னமோ சொல்றானா, நீங்களும் சேர்ந்து சைலன்ஸ். எல்லாருக்கும் சைலன்ஸ். சத்தம் கேக்குதா? பைக்கு சத்தம். அண்ணே வந்துருச்சு. ஏத்தா பரணி, பாரு, ஒரு நேரத்துக்கு அவன் சீக்கிரமாவே வந்துட்டான். என்னல வீட்டுக்கு நடுவில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு எல்லாம் சுத்தி நிக்குதீங்க? ஏன் இந்த பேப்பருக்கு ஏதாச்சும் உடம்பு சுகம் இல்லையா? ஐயோ, என்ன ஜோக்கா? சிரிப்பே வரல ப்ரோ. ப்ரோவா? என்னல பேச்சுது? டேய், இது ஜோக் அடிக்கிற நேரம் இல்ல. அப்பா உன்னை பார்க்க போறேன்னு சொன்னாரே, உன்னை வந்து பார்க்கலையா? இல்லே, அந்த ஆளுக்கும் எனக்கு என்னல இருக்கு? இப்ப இங்க என்ன பிரச்சனை? மச்சான், பொண்டாட்டியோட அலும்பு தாங்க முடியல. ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன், அதுல கையெழுத்து போடுறதுக்கு அவ்வளவு வியாக்கியானம் பண்றா. என் புருஷன் இல்லாத நேரத்துல நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுதா? நாங்க என்ன அவ சொத்தை எழுதி வாங்க போறோம்? என்னன்னு கேளு. ஏம்ல, என்னது இது? US மெடிக்கல் காலேஜ்ல நான் MS படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன், அதுலயே ஸ்காலர்ஷிப்கான அப்ளிகேஷனும் இருக்கு. அந்த குழந்தையோட அப்பா சொன்னாரு அதுவா? ஆமா, அந்த காலேஜோட முக்கியமான ப்ரொஃபஸரே அப்பாவுக்கு மெயில் பண்ணிருக்காரு. இப்ப நாம இத மெயில் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்பி வைக்கணும். அண்ணே, எம்புட்டு பெரிய விஷயம். அமெரிக்காவுக்கு போய் படிக்க கொடுத்து வச்சிருக்க வேணாமா? எனக்கே என் தங்கச்சியோட அறிவு இப்பதான் புரியுது மச்சான். நெட்ல தேடி பார்த்தேன், ஹார்வர்டு மெடிக்கல் காலேஜ் தான் உலகத்திலே நம்பர் 1ன்னு சொல்லுதாவ. அதுல ஒரு இந்திய பொண்ணு படிக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். அதுவும் நம்ம பரணி அங்க படிக்க போறான்னு நினைச்சாலே பெருமையா இருக்கு மச்சா. அப்ளிகேஷன்ல நானே ஃபில் பண்ணிட்டேனே. கையெழுத்து போடுன்னு சொன்னா என் வீட்டுக்கார் வந்தாதான் கையெழுத்து போடுவேன்னு பிடிவாதமா நிக்கா. என்ன மிஸ்டர் பிரசிடென்ட், முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஒரே ஒரு சைன், அப்ளிகேஷன் அனுப்பிட்டா 4 வருஷத்துல நான் PG முடிச்சுட்டு ஓடி வந்துருவேன். நீ என்ன சொல்ற?
அண்ணே சரின்னு சொல்லுண்ணே. சரின்னு சொன்னா மட்டும் பத்தாது, பேனாவையே அவன் தான் எடுத்து என் கையில கொடுக்கணும். ம், என்ன சொல்ற? ஏல அதை எடுத்து குடுல. அண்ணே எடுத்து கொடுண்ணே, அவன் முதல்ல கையெழுத்து போடட்டும். மச்சான் பரணி உனக்காக நிக்கா பாரு, எடுத்து கொடு மச்சான். என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? பாவல பரணி, எவ்வளவு ஆசையா என் புருஷன் வந்த பிறகு நான் கையெழுத்து போடுவேன்னு பிடிவாதமா இருந்தா. நாங்களாம் எவ்வளவு ஆசையா இருந்தா அவன் அமெரிக்கா போறாரு, நீ பாட்டுக்கு பேனை தூக்கி உன் சட்டப்பையில வைக்க. என்னலாச்சு உனக்கு? இல்லை, நான் எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நம்புத. நீ அமெரிக்காவுக்கு தான் போய் படிக்கணும்ல, ஒன்றும் வேண்டாம்ல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதை நான் எனக்காக சொல்லல, இந்த குடும்பத்துக்கு நீ ரொம்ப முக்கியம்ல. அதை விட இந்த ஊருக்கு நீ ரொம்ப முக்கியம். இந்த ஊருக்கு நீ செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ பாக்கி இருக்கு. அதனால நீ அமெரிக்காவுக்கு போக வேண்டாம். போக வேண்டாமா? ஏம்ல, என்ன அழுதியா? கண்ணுல தண்ணி வர மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன். ஏம்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ வேண்டான்னு சொன்ன, நானும் சரின்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல இத பத்தி நான் பேச விரும்பல. நீ தூங்கு. ஏம்ல, அதை தாண்டி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்ல. இல்லை, எப்போ நீ தானே சொல்லுவ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாதுன்ட்டு.
இப்போ நீயே இப்படி சொன்ன எப்படி? அது உண்மையான புருஷன் பொண்டாட்டிக்கு தான், உனக்கும் எனக்கும் இல்ல. இலே, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றதை கேள்ல. ஒண்ணு வேண்டான்னு சொன்னேன். நான் பிஜி பண்ணக்கூடாதுன்னு நீ சொன்ன. நான் ஏதாவது வாக்குவாதம் பண்ணனா? சரி படிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கு மேல பேச என்ன இருக்கு? அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் உங்ககிட்ட நான் பேசினேன். ஆனா எனக்கு உன்கிட்ட பேச விஷயம் எதுவுமே இல்ல. உன் தங்கச்சி ஆசைப்பட்ட பதவியை அடையலாம், ஆசைப்பட்ட எக்ஸாமுக்கு படிக்கலாம், பாடகி ஆகலாம், டீச்சர் ஆகலாம், எஸ்ஐ ஆகலாம். ஆனா உன் பொண்டாட்டி மட்டும் வெறும் எம்பிபிஎஸ் ஆவே இருந்து இந்த ஊர் ஜனங்களுக்கு உழைக்கணும், அவ்வளவுதானே? நான் தான் சரின்னு சொல்லிட்டேனே. கையில விலங்கு போட்டுட்டு இதுக்கு ஒரு காரணம் இருக்கு கேளுன்னு சொல்லுன்னு நீ சொல்றது எந்த வகையில நியாயம்? நீ வேண்டான்னு சொல்லிட்ட, நான் சரின்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பேச்சு முடிஞ்சிருச்சு. இனி நீயும் பேச வேணாம், நானும் பேசல. ஓகேவா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்றதை கொஞ்சம் கேள. கேட்டு நான் உனக்கு சொல்ல போற பதில நீ கேட்க போறியா? இல்ல, இந்த மேல் படிப்பை நான் படிச்சேன்னா அது மக்களுக்கு தான் நல்லதுன்னு நான் சொன்னா அத காதுல வாங்குவியா? நான் பேசுறத நீ கேட்க தயாரா இல்ல, நீ பேசுறத நான் ஏன் கேட்கணும்? நீ காலையில ஒரு விஷயம் நடந்ததுல, அது ஏய், என்ன? 1000 விஷயம் நடந்திருக்கட்டும்டா, எனக்கு என்ன கவலை? பரணி அமெரிக்காவில் இருக்கிறப்பவே நம்ம பரணியையும் இந்த வெறும் பயிலையும் நான் பிரிச்சிடுவேன்.